ஸ்ரீ அக்னி புராணம் 22ஆம் பகுதி. தீட்டு காக்கும் முறை. ஒரு குடும்பத்தில் நிகழும் ஜனன மரணங்களுக்கான தீட்டு காக்கும் முறை அனுசரிக்கப்படுகிறது. பிறப்பு தீட்டை விருத்தி தீட்டு என்பர். சாவு தீட்டு பிராமணனுக்கு 10 தினங்கள், க்ஷத்ரியனுக்கு 12 தினங்கள், வைசியருக்கு 15 தினங்கள், மற்றவருக்கு 1 மாதமும் ஆகும். பிறந்த குழந்தை பிராமண குழந்தையானால் 1 நாள், க்ஷத்ரிய குழந்தைக்கு 3 நாள், மற்ற குழந்தைகளுக்கு 6 நாள்கள் தீட்டு. குழந்தை இறந்தால் பல் முளைக்காவிடில் அன்று பகலுடன் தீட்டு முடியும். சூதகரணம் அல்லது குடுமி வைக்காமலிருப்பின் 1 நாள் தீட்டு. உபநயனம் போன்ற சமய சடங்குகள் நிறைவேறாமல் இருந்தால் 3 தினங்கள். அதன் பின்னர் மரணமானால் குழந்தைக்கு 10 தினங்கள் தீட்டு காக்க வேண்டும். 4ஆம் வருண குழந்தை 3 வயதிற்குள் இறந்தால் 6வது நாள் தீட்டு விலகிவிடும். 3 முதல் 6 வயதானால் 12 தினங்களுக்கும் அதற்கு மேல் இறக்கும் குழந்தைக்கு 1 மாதமும் தீட்டு உண்டு. திருமணமான பெண் மாமனார் இல்லத்தில் இறந்தால் தகப்பனாரின் உறவினருக்கு தீட்டு இல்லை. மாமனார் இல்லத்தில் பிரசவமானால் தந்தை உறவினருக்கு ஓரிரவில் தீட்டு விலகும். அவள் தந்தை இல்லத்தில் இறந்தால் 3 நாள் தீட்டு காக்க வேண்டும். தீட்டிற்கான 2 நிகழ்வுகள் இருப்பின் இரண்டிற்கும் ஒரே நாளில் தீட்டு தீர்ந்துவிடும். 2 வெவ்வேறு தினங்களில் சேர்ந்தால் பின் நிகழ்வுக்கான காலத்தின் முடிவில்தான் தீட்டு விலகும். உறவினர் அயல் நாட்டில் மரணமானால் 10 தினங்களுக்குள் தெரிந்தால் மீதமுள்ள நாட்கள் வரை தீட்டு. 10 தினங்களுக்கு பின் ஓராண்டிற்கு முன் தெரிந்தால் கேட்ட தினத்திலிருந்து 3 தினங்கள் தீட்டு. அதற்கு மேற்பட்டால் கேட்டவுடன் நீராடினால், அதாவது ஸ்நானம் செய்தால் தீட்டு விலகிவிடும். 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.